வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் மேற்கொள்வது சரியா தவறா என பொதுமக்களிடம் தேர்தல் ஆணையம் கருத்து கேட்பு. வாக்குகளை திருடித்தான் பிரதமர் மோடி தேர்தல்களில் வெற்றி பெறுவதாக பீகார் மாநில பரப்புரையில் ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் ஈடுபட்ட வீரர்களுக்கு அமித்ஷா பாராட்டு. காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் ஈடுபட்ட வீரர்களுக்கு அமித்ஷா பாராட்டு. கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிலைப்பு செய்ய அன்புமணி வலியுறுத்தல். உச்சநீதிமன்றத்தின் கண்டனம் கேட்கிறதா என தமிழக அரசுக்கு கேள்வி. 7 நாட்களுக்கு பிறகு 120 அடிக்கும் கீழே சென்றது மேட்டூர் அணை நீர்மட்டம். நீர்வரத்து 6800 கன அடியாக சரிவு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் வீட்டுக்கு வெளியே விளையாடிய குழந்தையை தெருநாய் கடித்து குதறியதால் அதிர்ச்சி. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை குரோம்பேட்டையில் 22,000 பிள்ளையார் சிலைகளை கொண்டு சிறப்பு கண்காட்சி. மழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. புழல் ஏரியில் நீர் இருப்பு 3 TMC-யாக உயர்வு. காசா பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் செய்தியாளர்கள் கொல்லப்பட்டதற்கு இந்திய வெளியுறவுத்துறை கண்டனம்.